Welcome back to the game. Today we are going to hide on the guys. Hide on the next video like share subscribe பண்ணா மக்கா பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் பெல் அடிச்சு ஆல் வச்சிருங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் லைவ் chatல போட முடியும். ஒரு 50 லைக்ஸ் கொடுங்க guys. மேட்ச்ல வந்தாச்சு. ஏதோ ஒரு பேர் நம்ம ரீஸ்பான் பண்ணிட்டுருக்காங்க கைஸ். ரீஸ்பான் பண்ணல கைஸ். இது மேட்ச் கைஸ் கரெக்டாக செகண்ட்ஸ் முடிஞ்சிடப்ப வந்துருக்கோம் கைஸ். மாட்டிங்க அட்ரு டச்சுக்குள்ளே அமைதியாக கொடுத்தாங்க. சைலண்டாக உட்காந்துருக்கோம் கைஸ். கூடாதுன்னு சொல்ல வந்தேன். கைஸ் எப்பயுமே நீங்கள் எங்கேயும் நம்ம முன்னாடியே போய் உட்காராதீங்க கைஸ். எப்பயுமே அந்த பிளேஸ் பக்கத்துலேயே இருந்து உட்காருங்க. யாருமே வர மாட்டாங்க பாருங்க கைஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா, யாருமே வரல. கில்ல அடிச்சுட்டு அவங்க பாட்டி ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் சில ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க கைஸ். பார்த்தீங்களா, சொன்னதில்ல கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி அண்டர் பிளேஸ் பக்கத்தில் வந்து உட்காந்துருங்க கைஸ். எப்பயுமே நீங்கள் அண்டர் பிளேஸ் பக்கத்தில் கூட உட்காந்துட்டிங்கன்னா யாரும் சுடாமல் சுற்றுனிக்கு போகணும். சரி ஆண்டர்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. என்னடா இங்கே சாங் வந்து முன்னாடி இங்கே பூச்செடியே இல்லையே. கைஸ் இங்கே பாருங்கள், எப்பயுமே இங்கே இருந்தால் இருப்பானுங்க. ஆனால் எப்பயுமே சுற்றி பார்த்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் பாத்ரூம் வந்துட்டிங்கன்னா எப்பயுமே எல்லாமே சுற்றி பாருங்க கைஸ். ஒன்று கூட விடாதீங்க. ஹச்பி போனால் தான் அப்பப்போ வருவானுங்க சில பிளேஸு. எனக்கு ஹச்பி கம்மியாக இருக்குது, இவங்க ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் பாருங்க கைஸ், இப்போ கூட ஒருத்தவங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஒளியக்கூடாது கைஸ். கொஞ்சம் ஓப்பனாக கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணிக்கணும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்புறம் பெல் அடித்து ஆளில் வச்சுருங்க. மீண்டும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். சும்மாவே ஒருத்தனை கூட அடிக்க முடியல. இதை இத்தனை பேர் வந்தாங்கன்னா எப்படி கைஸ் பண்ணிப்பேன். இங்கே கொஞ்சம் இந்த திருமுகத்தை பாருங்க.
புல்லெட்டில் வேஸ்ட் பண்ணாதுங்க, வந்து சேவ் பண்ணி வச்சுருங்க. எப்பயுமே ஒரு ப்ராப் அடிக்கணும்னா ஃபுல் புல்லட் அவன் பார்த்தாலும் சரி அவனை சுடாதீங்க, பார்க்காத மாதிரி இருங்க. அப்போ ஃபுல் புல்லட் இருக்கும்போது அப்போ அடிங்க. கைஸ் நீங்கள் ஹெச்பி கம்மியாக இருக்குது கைஸ். நான் நினச்சேன் கைஸ் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ரூமில் தான் எல்லாருமே இருப்பாங்க, சொல்ல வந்தப்போ தான் கரெக்டாக இருக்காங்க. கைஸ் எனக்கு தெரிஞ்சு நேராக தான் போயிருப்பாங்க, நேராக போய் இங்கே தான் ஸ்ப்ரைட்ன்ற மாதிரி சாரி கைஸ் காஃபி பாட்டிலாக மாறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாட்டு போய் எங்கே போனாங்க கைஸ், இங்கே தெரிஞ்ச மாதிரி இங்கே வந்துருக்காங்க கைஸ். இங்கே வந்து சின்ன பொருளாக தான் கைஸ் இருக்கணும், பெரிய பொருளாக இருக்கக்கூடாது கைஸ். யாரும் இட்டாச்சின்னு சொல்லி செத்துடுறாங்க. 10 தான் இருக்கும் கைஸ். கைஸ் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 30 இல்லை 20 வச்சுருங்க, இந்த மாதிரி 10 எழுத்து 5 இடத்துல வச்சுருக்காதீங்க. ஒரு இந்த மாதிரி தெரியாமல் 2 பொருளும் சுற்றாங்க. எமோஜி போயிட்டுருக்காங்க சாஸ் எல்லாரும் நீங்கள் நருட்டோ ஃபேனாக இருப்பாங்க போல இருக்கு. நானும் ஒருத்தேன். எனக்கு நருட்டோவில் யார் பிடிக்குன்னு சொல்லுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கைஸ் இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய பொருளாகவே இருங்க, செகண்ட்ஸ் முடியல வரைக்கும். சும்மா சின்ன பொருளை மாறிடுங்க கைஸ். இங்கே ஒரு பாருங்க கைஸ், ஒரு ப்ரோவோ நம்ம மாதிரி ஒரு ட்ரிக்கு தான் கைஸ் கொண்டு வந்துருக்காங்க கைஸ். 2 இட்டாச்சு பாருங்க கைஸ். கைஸ் இப்படியே உட்காந்துருங்க கைஸ், எப்பயுமே கீழே தான் உட்காரணும், மேலே இந்த மாதிரி உட்காந்துருங்க. ப்ரோ கீழே உட்காந்துருக்காங்க, ஆனால் நான் கீழே மேலே உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்களா கைஸ், இங்கே தான் சாங் வருது, என்னால் முடியல. பார்த்தீங்களா அவங்களே தொட்டுறாங்க. சிலத்திரமா எமோஜி போட்டேன், சாகுறன்ற ஒருத்தர் கைஸ். பார்த்தீங்கன்னா கைஸ் மாட்டிருப்பேன் கைஸ், என்ன டாபிக்னு சொல்லிடுறேன், வீடியோ முடிக்கிற மாதிரி வந்துட்டோம். இந்த பஸ் மணியாக முடிச்சிடுவோம், என்னன்னு சொல்லிடுறேன். இன்னும் சொல்ல வந்த கைஸ் எங்க மாமா இருக்காங்க, 2 மாமா கைஸ். சரி கைஸ், இப்போ கொஞ்சம் இது
டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் உங்களுக்கு பெஸ்ட் பிளேயர் வந்தாட்டி சொல்கிறேன் டாஸ்க்கு. கைஸ் எப்பயுமே இந்த மாதிரி உள்ளவெல்லாம் போய் செக் பண்ணாதீங்க. இப்போதைக்கு கீழே மட்டும் எப்பயுமே மேலாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா கைஸ் அமௌண்ட் போட்டு வச்சு மாட்டேங்க கைஸ். எப்பயுமே இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க எப்பயுமே. ஹண்டரில் இப்போ ஒரு கில் எடுத்திங்கன்னா அமௌண்ட் போடுங்க, அந்த மாதிரி அமௌண்ட் போடுங்க கைஸ். இந்த மாதிரி அமௌண்ட் போட்டிங்கன்னா மாட்டிப்பேன். இது மாதிரிலாம் ஏறுவாங்க. ப்ரோ வந்து ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபோன் தடுமாறாரு. பாருங்க 2 பேர் இருக்காங்க. எப்பயுமே நீங்கள் ப்ராப்பர் மாறிங்கன்னா சும்மா இங்கே வந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கோங்க. என்னால் சும்மா ஜாலிக்காக ஒருத்தனா உட்காந்துக்கோங்க. எனக்கு கேவலமான ஒரு ஐடியா வந்துருக்கு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இங்கே பாருங்க கேஸ் ஓப்பனாக உட்காந்துட்டு இருக்கேன். 2 எடுத்துருங்க. 2 எடுத்து கைஸ் பாருங்க கைஸ், ஒரு அங்கிள் வந்துட்டாங்க. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு.
டெத்தே ஆகிட்டான் வாங்க. சரி கைஸ், இந்த வீடியோவில் முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் கைஸ். இப்போ நாங்கள் என்ன கொஸ்டின் எஸ்கேஸ் ஒரே நிமிஷம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறேன் பாருங்கன்னா, மாதுளை எப்படி இது கைஸ் மாதுளை எப்படி கைஸ் ரிவ்யூ ஆனா டோபி தான் கைஸ் இருந்தா எப்படி கைஸ் மாதுளை வந்தா கைஸ் அந்த கொஸ்டின் விட்டுருங்க. எனக்கு அந்த கொஸ்டின் சொல்ல தெரியல. இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன் கைஸ். மாதுளைக்கு எப்போ ரினேகான் அவைக்கனாச்சு அதுக்கு அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இது கரெக்டாக இருக்கோ அவங்க கமெண்ட் நான் ஃபில் பண்ணுவேன். கரெக்டாக கைஸ் மீட் பண்ணியில் சந்திப்போம். ஏ